உடன்படிக்கை தெரிந்தால் தாங்க தேவனோட சக்சஸா இடைபட முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், தேவனுடைய காரியங்களை இந்த பூமியில் அனுபவித்து ஒரு சாதிக்கிற மக்களாக வாழ முடியும். சங்கீதம் 103:7 அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். வித்தியாசம் இருக்கு. தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். மோசே தேவனோட வழிகளை அறிந்திருந்தார். இஸ்ரேல் மக்கள் தேவனோட வழிகளை அறியவில்லை, தேவனுடைய செயலை அறிந்தார்கள். தேவன் செயல்படுவதோ தேவன் இப்படி செயல்படுவாரா, இது தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல் என்று தேவன் செயல்பட்டதுக்கு அப்புறம் வெளிப்படுகிற செயலை மாத்திரம் பார்த்தார்கள். மோசே தேவனுடைய செயல் அல்ல, தேவனுடைய வழிமுறைகளை அறிந்திருந்தான். தேவனை அறிந்திருந்தான், தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்திருந்தான். தேவனோட ஒரு காரியங்களை அப்பீல் பண்ணும் பொழுது, தேவனோடு இடைபடும் பொழுது, உடன்படிக்கை கவனன்ட் அடிப்படையில் தேவனோடு இடைபடுகிறான். யாத்திரா 32 வீட்டில் படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் கலகம் பண்ணுகிறார்கள். அப்ப தேவன் சொல்றார், நீ ஒதுங்கிக்கோ, இந்த மக்களை அப்படி அழிச்சிட்டு ஒன்னுல இருந்து ஒரு சந்ததியை உருவாக்குறேன், ஒன்னை பெரிய ஜாதியாக மாத்துறேன் என்று மோசேட்ட கத்த சொல்லுகிறார். அப்போ மோசே தேவன்கிட்ட ப்ளீட் பண்ணுறான், தேவனோடு இடைப்படுகிறான். அப்பீல் பண்ணும் பொழுது அவன் வைக்கிற காரியத்தை படிச்சு பாருங்க. நீ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையை நினைத்தரலும் என்று சொல்லுகிறான். தேவன்கிட்ட ப்ளீட் பண்ணும் பொழுது கெஞ்சலை, ஐயோ ஆண்டவரே தயவு செய்த ஆண்டவரே அப்படி கெஞ்சலை. அவன் ப்ளீட் பண்ணும் பொழுது வைக்கிற பிரதானமான பாயிண்ட் எதை வைக்கிறான் என்றால், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை நினைத்தரலும். தேவனோடு டீல் பண்ணும் பொழுது எப்படி டீல் பண்றான்னா, கவனன்ட் அடிப்படையில் டீல் பண்றான். கவனன்ட் அடிப்படையில் டீல் பண்ண மனுஷன் சக்சஸா இருந்தான். கவனன்ட் தெரியாத மக்கள், ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கை தெரியாத மக்கள் மற்ற மக்களைப் போல இரண்டாந்தரமான மக்களைப் போல வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் சரி, மோசே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மட்டும் இல்லை, இன்னைக்கும் தேவ மனிதர்கள், தேவனுடைய ஜனங்கள், விசுவாசிகள் சிலர் சாதிக்கிறார்கள், சிலர் சாதனையா வாழ்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரியம், இவர்களுக்கு கவனன்ட் தெரியும், அவர்களுக்கு கவனன்ட் தெரியாது, அவ்வளவுதான் காரியம். உடன்படிக்கை அறிந்து, இந்த உடன்படிக்கையில் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து அதை போதிக்கிற மக்களை, உடன்படிக்கை என்றால் என்னென்று தெரியாத மக்கள், அந்த மக்களை கள்ள போதனமார்கள். ஒரு மனிதனுக்கு உடன்படிக்கை தெரியுது, உடன்படிக்கையில் தேவன் என்னென்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு தெரியுது, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் தெரியுது, மீட்பின் ஆசீர்வாதங்கள் தெரியுது. இந்த மனிதன் வேதத்தை போதிப்பதற்கும், உடன்படிக்கை தெரியாத மக்கள் எந்த உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம், எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் நம்மோடு செயல்படுகிறார் என்பதை தெரியாத மக்கள், உடன்படிக்கை தெரிந்த மக்கள் பேசுகிற சத்தியத்தை கேட்கும் பொழுது அது தவறான உபதேசம், கள்ள உபதேசம் என்பார்கள். காரியம் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னதென்றால், ஒருவருக்கு உடன்படிக்கை தெரியும், இன்னொருக்கு உடன்படிக்கை தெரியாது. இன்னைக்கு மக்கள் வாதாடுறாங்க இல்லையா, கர்த்தர் வியாதியை கொடுப்பார், அதை கொடுப்பார், தரித்திரத்தை கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பாங்களா. காரியம் என்னதென்றால் கவனன்ட் தெரியாது, உடன்படிக்கை தெரியாது. உடன்படிக்கை தெரிந்தால் தாங்க தேவனோட சக்சஸா இடைபட முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், தேவனுடைய காரியங்களை இந்த பூமியில் அனுபவித்து ஒரு சாதிக்கிற மக்களாக வாழ முடியும். 1 ராஜாக்கள் 17 படிச்சு பாருங்க. திஸ்பியனாகிய எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்று, என்னுடைய வார்த்தையின்படி இல்லாமல் மழையோ பனியோ பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேங்கிறார். இது உணர்ச்சி வசப்பட்டு பேசிடல, உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு பேசல. வார்த்தையே வந்தாலும் கவனன்ட் தெரியலன்னா அது தேவன்கிட்ட வந்த வார்த்தையான்னு தெரியாதுங்க. கவனன்ட் தெரியல. எபிரேயர் 8 சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாதிருக்கிறார் என்று வார்த்தை வருதுன்னா, உங்களுக்கு கவனன்ட் தெரியலன்னா என்ன சொல்வீங்கன்னா கள்ளப்போதன்றுவீங்க. இவன் கவனன்ட் நல்லா தெரியுது, உடன்படிக்கை தெரியுது. உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கிற 24 வசனத்தில் தேவனை தேடல, தேவனை கனப்படுத்தல, தேவனை ஆராதிக்கலை என்றால் வானம் வெங்கல போல இருக்கும், புழுதிதான் வாழ்க்கையின் பங்காக இருக்குங்கிறது கவனன்ட்டுடைய ஒரு சாராம்சம். மக்கள் தேவனை விட்டு விலகி விட்டார்கள், தேவனுக்கென்று வாழல. கவனன்ட்டை படிக்கிறான், தேவன்கிட்ட டீல் பண்ணும்போது கவனன்ட் அடிப்படையில் டீல் பண்றான். எனக்கு இருந்த கவனன்ட் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை அடிப்படையில் தேவன்கிட்ட டீல் பண்றான். தேவன் இடைப்படுகிறார். 3 வருஷம் மழை நின்றுச்சு, அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம் என்ன சொல்லுவென்றால், எலியா விசேஷமானவன், பவர்ஃபுல்லான ஆளு. வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்,
பாடுள்ள மனுஷன்தான், ஆனா அவனுக்கு அறிவு இருந்துச்சு. கவனன்ட் தெரியும், மற்றவங்களுக்கு கவனன்ட் தெரியாது. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஈக்குவல். யார் விசேஷமாக சக்சஸ்ஃபுல்லாக யார் வாழ்கிறார் என்றால், தாங்கள் வாழுகிற காலத்தில் தேவன் எந்த உடன்படிக்கையில் செயல்படுகிறார் என்று அறிந்து செயல்படுகிற மக்கள் சக்சஸாக இருக்கிறார்கள். 3 வருஷம் ஆகுது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், தேசத்தில் மலையை கட்டளையிடுவேன்கிறார். ஏன் சொல்றார்? முழு தேசம் மனம் திரும்புது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை எடுக்கிறது. பலிபீடம் கட்டியாச்சு, பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பாவம் நிவர்த்தியாகி பலிபீடம் கெட்டப்பட்டு விட்டதென்றால் வேதம் சொல்கிறது, உபாகம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும்படி என் பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையில் நிற்கிறாங்க. என்னைக்கு உடன்படிக்கை தெரிகிறதோ அன்னைக்கு தான் ஜெபம் சக்சஸாக இருக்கும். அன்னைக்கு தான் சூழ்நிலைகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழ முடியும்.